ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரிக்கலில் ஒரு முக்கியமான வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அது என்னென்னா ஃபேஸ், நியூட்ரல், எர்த்திங். ஓகேங்களா? இதில் ஃபேஸுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் நியூட்ரலுங்கிறதுக்கும் எர்த்திங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அது ஏன் வந்து எர்த்திங் வந்து இம்பார்ட்டன்ஸு, அப்படி நியூட்ரல்னால் என்ன, நியூட்ரல் எப்படி ஜென்ரேட் ஆகுது, நியூட்ரல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எர்த்திங் எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்ட் எர்த்திங் எப்படி ரெடி பண்ணுறது, எர்த்திங் எப்படி வந்து வேலை செய்யுது, எல்லாத்தையும் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நமக்கு ஜிபிலேருந்து என்னென்ன அவைலபிள்னா, ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ரெண்டும் அவைலபிள். சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து ஜிபிலேருந்து நமக்கு வந்து அவைலபிள். ஃபேஸும் எனேபிள் ஆகும், நமக்கு நியூட்ரலும் நமக்கு வந்து தருவாங்க. சரிங்களா? அதில் இந்த எர்த்திங்கிறது என்ன, எர்த்திங் வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுறோம், நம்ம வீட்டில் உள்ள எர்த்திங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இது வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்க பர்ஃபெக்டான எர்த்திங், வீட்டில் நான் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்க எர்த்திங். சரிங்களா? இது வந்து எனக்கு ஜிபிலேருந்து வந்த நியூட்ரல் பாயிண்ட். சரிங்களா? நியூட்ரலுக்கும் எர்த்திங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி வேலை தான் செய்யுது, பட் இருந்தாலும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த நியூட்ரல் பாத் எதுக்குன்னா, இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் வந்து நமக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு அதில் உள்ள ஜீரோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு வழி தான் வந்து நியூட்ரல் பாத். சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ரிட்டர்னிங் பாத். ஓகேங்களா? ரிட்டர்னிங் பாத் வழியால் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்க, நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஹேலஜன் டெஸ்ட் லேம்ப். இது 220 வோல்டேஜ் 500 வாட்ஸு லேம்ப். சரிங்களா? இப்போ இந்த 220 வோல்டேஜில் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் இதுக்கு ஃபேஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் நியூட்ரலான கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகுது. சரிங்களா? இப்போ 220 வோல்டேஜ் இதுக்கு வந்து கிடச்சிடுச்சு. இது இப்போ வந்து என்னன்னா, நியூட்ரல் பார்த்து வச்சு ரிட்டர்னிங் பார்த்து வச்சு இந்த லேம்ப் வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகி எனக்கு வந்து லேம்ப் வந்து ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வீட்டில் நம்ம பண்ணியிருக்க எர்த்திங் பர்ஃபெக்டாக என்ன செக் பண்ணுறதுக்கு, இப்போ நியூட்ரலுங்கிறது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ரிட்டர்னிங் பாத் தானே. அப்போ எர்த்திங்கும் வந்து ரிட்டர்னிங் பாத் தான். சரிங்களா? அப்போ ரிட்டர்ன் பாத் வழியால் நமக்கு வந்து 0 எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடணும். சரி, இப்போ போகிறதுக்கான வழி தான் வந்து நியூட்ரலும் எர்த் பாயிண்ட்டும். சரிங்களா? இப்போ நான் ஃபேஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டேன் இந்த லேம்புக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூட்ரல் நான் கொடுக்க மாட்டேன். நியூட்ரலுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்க எர்த்திங்கை நான் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட எர்த்திங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்னிங் பார்த்து ரிட்டர்னிங் பார்த்து 0 எலக்ட்ரான்ஸ் போயிடும். அதனால வந்து லேம்ப் வந்து நமக்கு வந்து க்ளோ ஆகும். சரிங்களா? பாருங்க, ஃபேஸ் வோல்டேஜ் நான் கொடுத்துட்டேன். ஃபேஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டு இப்போ வந்து ரிட்டர்னிங் பார்த்து இல்லை, அதனால வெயிட் பண்ணுது. இப்போ ஜிபியில் உள்ள நியூட்ரல் பார்த்து நான் கொடுக்குறேன், லைட் எரியுது. ஓகேங்களா? அப்போ ஜிபி நியூட்ரல் எனேபிள் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ரெடி பண்ணியிருக்க எர்த்திங் பர்ஃபெக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ இதே சர்க்யூட்டில் நான் வந்து ஃபேஸ் வோல்டேஜ் நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபேஸ் வோல்டேஜ் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த நியூட்ரலுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்க நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்க இந்த எர்த்திங்கை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த 220 வோல்டேஜ் லேம்ப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகணும். சரிங்களா? எனக்கு வந்து க்ளோ ஆகணும். இப்போ பாருங்கள், ஃபேஸ் வோல்டேஜ் நான் கொடுத்துட்டேன். ரிட்டர்னிங் பார்த்துக்காக வெயிட்டிங்கு. அப்போ இந்த ரிட்டர்னிங் பார்த்து நான் எதில் கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நியூட்ரலில் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே, லேம்ப் எரியுது. சரிங்களா? அடுத்தது நம்ம பண்ணியிருக்க இந்த எர்த்திங் பாயிண்ட்டில் நான் கொடுக்குறேன். இப்பயும் நமக்கு இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகுது. அப்போனா என்னன்னா, நமக்கு ஜிபிலேருந்து ஒரு நியூட்ரல் தேவையில்லை. அந்த நியூட்ரலோட வேலையும் எர்த்திங்கோட வேலையும் சேம் தான். சரிங்களா? இப்போ நான் நியூட்ரல் கொடுக்காம வெறும் எர்த்திங்கை வச்சு எனக்கு இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகுது. அப்போ என்னன்னா, நம்ம பண்ணியிருக்க எர்த்திங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து ரிட்டர்னிங் பாத் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த 220 வோல்டேஜ் லேம்ப் வந்து சேம் க்ளோனஸாக இருக்குது. க்ளோவாக இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு எர்த்திங்க்கும் நியூட்ரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த விஷயத்த எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.